கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுன வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. நாளைக்கு என்னப்பா சினிமா இவ்வளவு நல்லா இருக்கு, யார் அந்த பையன் கூப்பிடு, நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டரை கூப்பிட்டு போனா யாரை கூப்பிட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே கூட அப்பா தான். ஓடியா 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 எல்லாம் ஓடியா, கதறல் கூட்டம்லாம் ஓடியா, ஒப்பாரி வைக்க ஓடியா. என்ன சொன்னீங்க? ஜெய்சன் சஞ்சு வந்து அவங்க அப்பாவே அன்ஃபாலோ பண்ணிட்டாரு, அவருக்கு பிடிக்காது. சிஎம் பதவியேற்பு விழாக்கு குடும்பமே வரல, எல்லாம் வெறுத்துட்டாங்க அவரை. ஆச்சா பூச்சா கப்பல் கவுந்துச்சான்னு என்ன உருட்டு நீங்க முட்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா? சஞ்சய் டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல, நான் நீங்க சொன்ன மாதிரி கூலா தான் கூலா இருக்கேன். கூலா எல்லாத்தையும் கூலா இருக்கிற மாதிரி தான் நடிப்பேன். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்ப்பா. சிஎம் சார் பையனை கூட வந்து உட்கார வச்சுட்டு இதை போய் எதை பேசினாலும் திட்டுவாங்க, எதை பேசினாலும் திட்ட மாட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, அதை மைண்ட்ல இருந்தே எடுத்துடலாமா? நீ ஓனாடி வச்சுக்கிறியா இல்ல யாராவது எழுதி தராங்களா? சோத்து முட்டை. அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு வச்சுக்கிறது நான் சொல்றேன், நீ கேள்றா. யாருக்காவது உதவி பண்ணான்னு ஒரு இதை சொல்லுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாகவும், அதே போன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்கவில் இணைய போவதாக வரும் செய்திகள் உண்மையல்ல என்று மறுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்களே, நீங்கள் தாவேக்காவில் சேர வேண்டும்னா தாவேக்காவில் சேர வேண்டும்னு சொல்லுங்க. ஒரு தீர்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கும் இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணுங்க. நீயாவது கடன் வாங்கினா குடுக்குற வழியை பாரு. இந்த ஜென்சி டிஎம்கேவை சேர்ந்த லா படிச்ச ஒரு கோமாளி பிரவுட் கொத்தூஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்களேன். விஜய் அவங்க வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ஜூலி தான் கொண்டு வந்தாங்களா. போற போக்குல எந்த ஆதாரமும் கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தொப்பி வாப்பா பாய் வாய்க்கு வந்ததான் புடிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த வீடியோல இவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வாய் மூடிக்கிட்டு இருக்க மாதிரியும் மோடி அவர்கள் வாய் மூடிட்டு இருக்க மாதிரியுமான போர்டு வந்து எங்க ஆட்கள் எடுத்துட்டு வரல, நாங்க வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. சோ அவருக்கு ஒரு குறும்படம் போட்டுடலாமா? மிஸ்டர் பிரவுட் கொத்தோஸ், உங்க ஆளுங்க இதை எடுத்துட்டு வரல அப்படின்னா இந்த 3 பேர் யாரு அப்படின்னு சொல்லுங்க. ஜென்சி டிஎம்கேல இருந்து இவங்களெல்லாம் வெளியே விரட்டிட்டீங்களா? என்னங்க கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ போட்டீங்களே, ஜென்சி டிஎம்கேவோட ஒருங்கிணைப்பாளர் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கதறிட்டு இருந்தீங்களே, அவரு கூட உட்காந்துருக்காரு. இப்படி எல்லா ஆதாரமும் சோசியல் மீடியாலேயே அவைலபிளா இருக்கும் போது போய் அவதூற பேசிக்கிட்டு போய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காரு இந்த பிரவுட் கொத்தோஸ். மேலும் இன்னொரு விஷயம் சொல்றாரு, அதையும் கேட்டுட்டு வாங்களேன். ராஜ்மோகன் வந்தா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் ராஜ்மோகனுக்கு எதிராக கோஷம் போடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். நான் உட்பட என் டீம்ல இருக்கக்கூடிய பல நபர்கள் உட்பட எல்லாருமே அந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டு பக்கத்திலே எங்களுடைய கட்சி ஆபீஸ் இருக்கும், அந்த கட்சி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டோம். சோ இதுல இருந்து இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வரும்போது நாங்க யாருமே உள்ள இல்ல, அங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணிட்டு டிஎம்கே மேல பழிய போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க யாருமே உள்ள இல்ல, நாங்கெல்லாம் வெளியே பக்கத்துல இருக்கிற கட்சி ஆபீஸ்ல போய் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கும் ஒரு குறும்படம் போட்டலாமா? சோ இப்போ இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, அங்க இந்த ஜென்சி டிஎம்கேவோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்ற அந்த கூலிங் கிளாஸ் கோமாளி, எழுதுரை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கோமாளி, ஆர்ஜே சரண்ஜெயராமன் தாவேக்கா பெண்களை தவறா பேசிட்டு வெயில்ல வெளியே வந்ததுக்கு கொண்டாட்டமா கொண்டாடினாரு அந்த ஒரு பெரிய மனுஷன். இந்த மாதிரி இவங்க அங்க இல்லவே இல்லைங்கிற ஸ்டேட்மெண்ட் இந்த யாசர் அரஃபத் அப்படிங்கிற அட்வொகேட் கொடுக்கிறாரு. ஆனா அங்க இந்த நபர்கள் இருந்ததுக்கான சாட்சி அவங்களோட ஐடியிலே இருக்கு. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வாய் கூசாம எப்படி போய் சொல்றீங்க? கொஞ்சம் கூட அரசியல் மாண்பே இல்லாம ஒரு அமைச்சர் போய்கிட்டு இருக்கும்போது பிஜேபின்னு வாயை தொடங்க, பிஜேபின்னு வாயை தொடங்க.
ஏண்டா இந்த மாதிரி சிஎம் சார் வாயை தொடங்க சிஎம் சார் வாயை தொடங்கன்னு சொன்னதுனாலதான் சட்டசபையில வாயை திறந்த உடனே உங்க ஆட்கள்லாம் தெரிச்சு ஓடினாங்க. அதெல்லாம் மறந்துருச்சா? இன்னும் எதுக்கு வாயை திறக்க சொல்றீங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஆல்ரெடி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, உங்களை மாதிரி பேப்பர் ரவுடி நான் கிடையாது, தேவையில்லாத இடத்துல நான் கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன், எங்க தேவையோ அங்க மட்டும் நான் பேசுவேன் அப்படின்னு. உங்ககிட்ட வந்து பிஜேபின்னு சொல்ற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. இல்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நின்று உங்ககிட்ட வந்து பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவருக்கும் அவசியம் கிடையாது. சோ இந்த கோமாளித்தனத்தெல்லாம் தயவு செஞ்சு கைவிட்டுட்டு, இந்த பொய் அவதூறு பேசிக்கிட்டு பொய் பழி போட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் சுத்துறதை விட்டுட்டு நல்ல அரசியல் பண்றதுன்னா பண்ணுங்க. இல்லனா உங்க கட்சியில இருக்கிற சீனியருக்கே உங்களை பிடிக்கல அப்படிங்கிற விஷயமும் போய்கிட்டு இருக்கு. உங்களை தலைமையில கொட்டி வெளியே அனுப்புறதுக்குள்ள தயவு செஞ்சு கொஞ்சம் திருந்த பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்று இருக்கக்கூடிய வார்த்தையை தமிழ்நாடு என்று பெயரை மாற்றியது திமுக. தம்பி இப்படி உருட்டுறீங்க. நீங்க வழக்கறிஞருங்கிறதுனால கோர்ட்ல மட்டும் தான் போய் சொல்லுவீங்கன்னு நினைச்சா இப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு விஷயத்திலமா போய் சொல்லுவீங்க. தம்பி சங்கரலிங்கனார் அப்படிங்கிற ஒரு தியாகி 76 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடா மாத்தணும்னு உயிரை விட்டவர். அப்புறம் பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து 1961 அரசு எழுதக்கூடிய கடிதங்கள் எல்லாத்திலுமே தமிழ்நாடு அப்படிங்கறதான் எழுதி அனுப்பணும்னு உத்தரவை போட்டு நடைமுறை கொண்டு வந்துட்டாரு. காமராஜரும் சங்கரலிங்கனாரும் பொங்கி வச்சதுதான் திமுக காரங்க வந்து தின்னாங்க. இதுல வேற டிவிகே காரங்க திமுக காரங்க கிட்ட உள்ள நெய்யை எடுத்து ஸ்வீட் செய்யறாங்கன்னு நீங்க பெருமை பீத்திரி அலையறீங்க. ஏன் தம்பி வேண்டாத வேலை? அறிஞர் அண்ணா ஒன்னும் தமிழ்நாட்டை கொண்டு வரல தம்பி, வரலாறு எடுத்து படிங்க. இப்படி தப்பா வரலாறை சொல்லி கொடுக்கீங்களே மக்களுக்கு. திருடுறதுல தான் நீங்க பெஸ்ட்னு பார்த்தா பொய் சொல்ற இல்லையமா? ஒசூர்ல ஜென்சி மீட்டப், சென்னையில கந்தலாந்து பார்த்தாம ஒசூர்ல போய் கண்ணமாக போறான் அப்படி. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட் கூட வராங்க. யாரு கிட்டி திட்டி தானே? அவங்க யாருன்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன். நல்ல வேலை சொல்லிறியோ நினைச்சேன். ஆமாமா சொல்லிட்டாதான் 2 லோடு முட்டை 2 லோடு தக்கல்ல வந்து இறங்கி இருக்கும் சீஃப் கெஸ்ட்டுக்கு. உங்களுக்காக ஒரு அரசியல் விருந்தே காத்துட்டு இருக்கு. கறி விருந்து போறனாலே யாரும் வர மாட்டாங்க, அரசியல் விருந்து யாரும் வர மாட்டாங்கம்மா. அண்ட் பொலிட்டிக்கல் விருந்து காத்துட்டு இருக்கு. அதான் நம்ம ப்ரோ எங்க ப்ரோ அந்த கருப்பு கண்ணாடி காணோம், கண்ணாடி கலர் மாறிட்டு இருக்கு. வந்துட்டாங்க போலியே ஜெயிலியே, அந்த கலர் மாறிச்சோ. சம்பவம் பண்ணலாம். ஓகே கண்டிப்பா வந்துருங்க. நீங்க சம்பவம் பண்ண மாட்டீங்க, நாடக கம்பெனி நடத்துறீங்க. இந்த வாட்டி என்ன கதை மாறிட்டு வந்துருக்கீங்க கூத்துக்கிட்ட? பொதுவா வந்து நம்ம நாடக கம்பெனி வச்சிருக்கவங்க வந்து ஒரு கதை எடுத்து பண்ணுவாங்க. நீங்க என்ன கதையே தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணுங்க, ராமாயணம் மகாபாரதம் மாதிரி பண்ணி கூட பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரியா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போகணுமா? முதல்ல உங்க அமைச்சருக்கு எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க. ராசா பத்தி பேசுற தகுதியெல்லாம் உங்களுக்கு எங்க இருக்கு? சீண்டி பார்க்காதீங்க. திமுகவையோ திமுக காரணையோ சீண்டி பார்த்தா தாங்க மாட்டீங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்க சார். சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேர பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் நியூஸ் சேனல் அரசியலே பழகுற நீங்க ராசாவை பத்தி பேசலாமா? அதுக்கான எந்த ஏண்டா டேய் அறகுறை பரதேசி, உனக்கு எவ்வளவு முறை சொன்னாலும் அறிவினே இருக்கதா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் யாரை போக சொல்ற நீ? ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்னா போ, ஸ்போக்கன் சைனீஸ் கிளாஸ்னா போ. ராசானா எங்களுக்கு தெரிஞ்சவனும் காற்று திருடி திகார் ஜெயிலில் இருந்தவன், 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில். அதான் எங்களுக்கு தெரியும். உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் மே 4ஆம் தேதியிலேருந்து அரசியல் பழகிறோமா? வெண்ண எனக்கெல்லாம் 35 வருஷம் சர்வீஸ்ரா பரதேசி பண்ணாட நாய். நீ வந்து வாங்கி தின்றதுக்கு எச்சக்கலை ஓங்கோல் பார்ட்டி. நீ அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணு கிடப்ப. தகுதியுமே இல்லாத நபர்கள் தான் நீங்க. கண்டென்ட் எதுவுமே கிடைக்கலடா உனக்கு. ராசா பத்தி பேசுறீங்க. 2G வழக்குல அவருடைய கேஸ்ல அவரே வாதாடி வெளியே வந்த ஒரு நபர் தான் அவர். இங்க இங்கிலீஷ் முக்கியமா இல்லங்க பேசுற கருத்து முக்கியமா? That is full sense. Which played a historical role in Indian freedom struggle shall be honored equally with Janana. Equally with Janana. நான் கல்லாப்பட்டி ஒன்னு எடுத்து. கல்லாப்பட்டியா? என்னடா அறவரை எங்களுக்கு பேசுறது தகுதி இல்லையா? பொது இடத்துல நடமாடுறதுக்கு சகஜமா பழகிறதுக்கு உனக்கே தகுதி இல்லடா. உன்னை பார்த்தாலே கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி தான் இருக்குது நீ பேசினாலே. உன்னை வந்து எங்களுக்கு தகுதி இல்லையா? அம்மா ராசாவோட மச்சா மாமா மச்சா மாதிரியே பேசுங்கிற.
நான் ஆர் ராசா கிட்ட வாங்கிட்டியா சொம்பு? நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். ஒய்யால திருவிழா நடந்தா தானடா